பரபரப்பான கட்டத்தில் பிக் பாஸ் இருந்துட்டு இருக்கு. அதாவது 12வது வாரம் ஃபேமிலி ரவுண்டு பயங்கர பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் யார் வெற்றி கோப்பையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 12வது வாரத்தில் சர்ப்ரைசிங்காக 3 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அந்த 3 பேர் யார் பார்த்தீங்கன்னா விசித்ரா, ரவீனா, விக்ரம். இதில் விசித்ராவுக்கு அபிரிவிதமான ஆதரவு இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது. அதற்கு அடுத்ததாக ரவீனா வந்து கொண்டு இருக்கின்றார்கள். 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் போராடி கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இப்போ இதன் பிரகாரம் நமக்கு தெரிவது என்னன்னா, விக்ரம் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் எவிக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். நோ எவிக்ஷன்லாம் சொல்ல மாட்டாங்க விக்ரம். அதாவது இந்த சீசனில் எந்த சீசன்லையும் இல்லாத மாதிரி ஒரு புதுமை நடந்து கொண்டு இருப்பதை உங்களால் உணர முடியும். என்ன புதுமை அப்படின்னா, முதல் 10 வாரங்கள் பயங்கர டாக்ஸிக்கான சீசன் இது அப்படின்னாங்க. டாக்ஸிக்கான சீசன்னா கேம் ஆடினாங்க, எல்லாருமே அந்த வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்த அந்த காட்சிகளை பார்க்குறோம். 11வது வாரம் 12வது வாரத்துலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. மணியை தான் சொல்லணும், மணி கேப்டனாகி அந்த வீட்டையே திருத்தி விட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பிரச்சனையும் பெரிய அளவில் நடைபெறலை. அதே மாதிரி திட்டங்கள் இடுவது, இவங்களை கவுக்கலாமா அவங்கள கவுக்கலாமா அப்படின்னு திட்டம் போடுறது, அதெல்லாம் பெரிய அளவில் நம்மளால் பார்க்க முடியல. சில விஷயங்கள் இவங்களை நாமினேட் பண்ணலாம், அவளை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்ததை தவிர்த்து அந்த திட்டங்கள் போட்டு கவுக்கிற விஷயங்கள் நடைபெறவில்லை. இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, கேம் ஸ்போர்ட்டிவ்னஸ்னே நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்போதைக்கு நான் பார்த்ததில் அந்த வீட்டில் யாருக்கு இருக்குன்னா, விஷ்ணுக்கு இருக்குது, எப்படியாவது நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிற எண்ணம். தினேஷ்க்கு இருக்குது, நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம். மணிக்கு நம்ம ஃபைனல் வரையும் போயிடணுங்கிற எண்ணம் இருக்குது. விக்ரமுக்கும் நம்ம வெளியேறிடக்கூடாது, தொடர்ந்து இந்த கேமில் இருக்கணும். அதர்வைஸ் மற்ற கண்டஸ்டன்ஸ் இந்த கேமை வந்து ஒரு பிடிப்புடன் ஆடுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. எக்ஸாம்பிள் விசித்ராமா கூட அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டால் நம்ம இருப்போம், இல்லைனா போவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஃபேமிலி வருது, அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களும் அந்த கேமில் ஆடினா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து இது 2 அணியோ 3 அணி 2-3 போட்டியாளர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கணும். நாம் அந்த வெற்றி கோட்டை தொட்டு விடுவோம். போன சீசன் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்ததுங்க. கடைசி நாள் வரையும் விக்ரமா, அசீமா, ஷிவினா அப்படிங்கிற அந்த டிபேட் வந்து பயங்கரமாக இருந்தது. நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சில போட்டியாளர்கள் டல்லான அந்த காட்சிகளை பார்க்குறோம். இது ரசிகர்களாக நமக்கு அது ஒரு திருப்தியை தரல. நான் அங்கே போயிடுறேன்ப்பா, நான் எவிக்ட் ஆகிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது ரசிகர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் அந்த கோப்பையை வெற்றி பெறுவேன், என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் ஆதரிப்பாங்க. இன்னொரு பிரபஞ்ச சக்தியின் விதியும் இருக்குது. நீ ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுதுதான் அது கிடைக்கும், ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக நினைக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தாற்பயம்லாம் இருக்குது. பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் பயங்கர ஸ்போர்ட்டிவாக இந்த கேம் எடுத்துகிட்டு போகிறதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வாரம் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்ரம் எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.